ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் குட்டு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் நியூ இயர் வந்துட்டு நல்ல சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம். பட் லாங் வீடியோ வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால வந்து ஷேர் பண்ண முடியலை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்காக எங்கள் வீட்டு சித்திரை விஷு எப்படி இருந்துங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. You want colors or not? One line, two line, and do something else. Do something else. See, look. ஆராதியா Kalla, sissy, this. we'll put lotus here. That's a tulip. But that's a tulip. Oh, I can draw. My sister loves. I love drawing those. Those are fun. I just go. ஏன்டா இதுதான் உனக்கு டூலிப் மாதிரி இருக்கு? No, I like going like. Mama, you need to fix this one. I can't see it. மாமியோட ஒரு டியூஷன் டீச்சர். ஷீ இஸ் a painter. ஓகேவா? Is she teaching you this stuff? பியூட்டிஃபுல்லா லோட்டஸ் டிரா பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து தான் I learned this. Is it hard? Huh? Is that hard to do? Not hard to do. No, this kind of lotus. Is She it does hard? it. Well, there's. ஸோ நியூ இயரோட முந்தின நாள் நைட்டு தான் நாங்கள் உட்காந்து கோலம் போட்டுட்ருக்குறோம். நான் தித்யா ஆராதியா. காலையில் கூட நம்ம எந்திரிச்சு போடலாம். ஆனால் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் டைமும் இருக்காது நமக்கு. அண்ட் இன்னொன்று என்ன, எங்கள் வீட்டில் கோலம் போடுறதுனா தித்யா ஆராதியாவுக்கு சேர்ந்து வந்து போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. சரி, அதுக்கு தான் வந்து நைட் அவங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய கோலம்லாம் இல்லைங்க, சின்ன கோலம் முதல்லே வந்து தூத்து தண்ணி தொடுத்து போட்டிருந்தோம். அதனால் அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கோலம் போட்டாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு குட்டி ஒரு தாமரை, அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இப்போ நம்ம தான் ஃபுல் பாத்வே போட்டு வச்சுருக்கோம்ல. ஆனால் அவ்வளோ ஃபுல்லாலாம் போடுறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை. ஸோ அதனால் கீழே மேலே மட்டும் சின்ன சின்ன கோலங்கள் போட்டு முடிச்சாச்சு. வந்துட்டு மழை பெய்யுது. மழை பெஞ்சாலுமே விஷுவுக்கான கனிப்பூ எங்கள் வீட்டிலேயே இருக்காங்க. இப்போ தான் ஸ்ப்ரிங் ஆரம்பித்ததுனால நல்லா அழகாக கொத்து கொத்தாக பூத்து இருக்குது. எல்லா வருஷம் இங்கே தான் எடுக்கும். ஆமாம், அப்போதே பறிச்சிடலாம்னு நினச்சோம். ஆனால் இது ஆக்சுவலாக நம்ம ஊர் கனிப்பூ கிடையாது. பட் நம்ம மஞ்சள் கலரில் கனிப்பூ மாதிரியே வைக்கணும்ல, அதுக்காகவே எங்கள் வீட்டில் இருக்கு பாருங்க. நிறைய போலன்னு இருக்கும், பட் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பறிக்கணும். நான் ரொம்ப ரேண்டமாக பறிக்கிறேன். நம்ம சாமிக்கு அதுக்கப்புறம் தட்டு இங்கே கூட எது தட்டு இங்கே கூட நீ கை வச்சு எடுத்துக்கோ. நான் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறேன். ஏன்னா 2-3 நாளாக அந்த ஃப்ளவர் கொஞ்சம் நல்லதாக பார்த்துட்டு பாரு. நாளைக்கு காலையில் எப்படினாலும் அது முன்னாடி வாடிடுமா. ஏற்கனவே எங்களுக்கு வந்துட்டு போலன் அலர்ஜி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இதில் மனம்லாம் ஒன்றுமே இருக்காது இந்த பூவில். பட் காலை எங்கள் நேரத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம கலரில் ப்ரைட்டாக இருக்கும். ஆக்சுவலி போன வருஷம் நிறைய பூ. இது ஆக்சுவலாக இப்போ முடிஞ்சிருச்சு. நல்ல முதல்ல பூத்த அன்னைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ எவ்வளோ உதிர்ந்து இருக்குது பாருங்களேன் கீழே. அவ்வளோதான், போதும். இது மரத்துலேயே இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் நம்ம வீட்டுக்குள்ளாடி பறிச்சுட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் பார்க்குறப்ப கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போயிருக்கும். ஆனால் நம்ம சாஸ்திரத்துக்காக வைக்கணுமேன்னு சொல்லி பறிச்சிருக்கிறோம். இது போதும், தாராளமாக போதும். இப்போ மழை பெஞ்சதுனால அதில் உள்ள போலன்னு தெரியல. மழை இல்லாமல் ட்ரையாக மத்தியான நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தரையில் ஃபுல்லாக உதிர்ந்து கிடக்குல்ல. ஓகே, அடுத்த மழை வந்துருச்சு. ஸோ சித்திரை விஷுவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான மார்னிங்காக இருக்கும். காலையில் எந்திரிச்சதுமே எப்போதுமே நம்ம வந்து கண்ணாடியை முகம் முழிப்போம், இல்லாட்டா நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் முகம் முழிப்போம் இல்லையா. ஆனால் சித்திரை விஷு அன்னைக்கு மட்டும்தான் அப்படியே எந்திரிச்ச கையோட கண்ணை திறந்து பார்க்குறதுன்னா நம்ம சாமி ரூமில் இருக்கிற கிருஷ்ணரை தான் நம்ம பார்ப்போம். இல்லை ஒரு சில பேர் கிருஷ்ணரை, பெருமாளை, அவங்க அது அவதாரமில் இருக்கிற யார் வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ நானும் எங்கள் வீட்டில் நைட்டே வந்து சாமி ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணி அவர் பக்கத்தில் கண்ணாடியில் அவர் முகம் தெரிகிற மாதிரி, அப்புறம் தட்டில் வந்து மாப்பலா, வாழை, அதில் வந்து பலா மட்டும்தான் மிஸ்ஸிங். பட் மற்ற மாதிரி காய்கறிகள், கனிகள் அதெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சு ஒரு தட்டில் வச்சு அதில் கொஞ்சம் காசு, அப்புறம் வந்து இந்த நம்ம நைட்டு பறித்தோம் இல்லையா அந்த கனிப்பூ, அதெல்லாம் வச்சு சாமி ரூமை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் நான் ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் எந்திரிச்சு வந்தார். எந்திரிச்சு வந்து அவர் சாமி கும்பிட்டுட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் எந்திரிச்சு வந்தேன். நானும் சாமி கும்பிட்டாச்சு. ஸோ காலையில் வந்து
வந்துட்டு சாமி பார்த்தாச்சு. இப்போ சாமிக்கு வந்துட்டு நான் பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பிரசாதம் ஒரு சைடில் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி காலையில் சாமிக்கு வந்து சும்மா நான் அவல் பாகு, சர்க்கரை பாகு, அதுக்கப்புறம் தேங்காய், நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு அது ஒரு சாமி பிரசாதமாக ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வந்துட்டு அதுவும் சிம்பிளானது தான். சாம்பார், அவியல், பாயசம், பால் பாயசம் அண்ட் பப்படம். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. ஸோ காலையில் வந்துட்டு இப்போ பிரசாதம், அதுக்கப்புறம் லஞ்சும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை தவிர்த்துட்டு டுகு குட்டுவுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் அண்ட் சீஸ். நைட்டே நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போதுமே இந்த மாதிரி மேக் அண்ட் சீஸ் பண்ணுறதுனால மேக் அண்ட் சீஸோ இல்லை பாஸ்தாவோ எது பண்ணுறதுனாலும் பாஸ்தாவை வேக வச்சுருவேன். வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களுக்கு வந்து இந்தியன் பாஸ்தா வேணுமா, மோஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் இந்த மேக் அண்ட் சீஸியான பாஸ்தா தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ காலையில் அது பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் நமக்கு டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி நூடுல்ஸ் பண்ணுறப்போவும் அப்படி தான். அவங்க வந்து இந்த ஹக்கா நூடுல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா நைட்டே நான் நூடுல்ஸை வந்து வேக வச்சுருவேன். அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து சும்மா சாட்டே பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். இது கொஞ்சம் டைம் சேவ் பண்ணும். காலையில் ஏன்னா நம்மளும் பிஸியாக இருப்போம், அப்புறம் அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. அவங்க 2 பேரையுமே காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பணும் இல்லையா? ஸோ இது கொஞ்சம் டைம் சேவிங் ஒரு ஹேக் இது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பாஸ்தா ஒரு சைடில் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கான அந்த சாம்பாருக்காக இருக்கட்டும், அவியலுக்காக இருக்கட்டும், காயெல்லாம் நான் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டே இருந்த டைமில். ஸோ அதனால் அவியலும் ஈஸி தான். குயிக்காக வந்து அந்த காய் வெந்துருச்சுன்னா நம்ம வந்து தேங்காய் மட்டும்தான் நம்ம அரைச்சி போட வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ அது ஒரு சைடில் வந்துட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு சாம்பாருக்கு வந்துட்டு பருப்பு. நம்மளோட கேஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு 4 ஸ்டவ்ஸ் இருக்கிறதுனால குயிக்காக எல்லா வேலையும் கடை நடக்கும். அண்ட் அதுவும் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரெப்பெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து சமையல் முடிக்கிறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம் தான், நைட் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஐயோ இதை போய் எதுக்கு கட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு 5 to 10 minutes வேலை. நீங்கள் வந்து சோம்பேறித்தனம் படாமல் எப்படியாச்சும் கொஞ்சம் காயை கட் பண்ணி வச்சுட்டீங்க, அடுத்த நாளுக்கு என்ன லஞ்ச் வேணுமோ அதோடது எல்லாத்தையும் ப்ரெப்பை பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் நீங்கள் ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சா கூட ஒரு 1/2 an hour to 45 minutesக்குள்ளாடி ஓரளவுக்கு வந்து சமையல் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லோவா வா 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 வா. வெளில வந்து சாமி ரொம்ப பக்கம் இதுக்கு இரு ஆராதியா இரு. மொழி வா 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 வா. வெயிட் ஸ்லோ. முன்னாடி உட்காந்துக்கோ. ஃப்ரண்ட்டில் மெல்ல போ. நீயும் மெல்ல போ. போயிட்டு கீழே உட்காந்துட்டு கண்ணாடியில் பாரு. கண்ணாடியில் வந்துட்டு காடோட இமேஜ் தெரியணும். மாம் அது எதுக்கு இங்கே போடுறதுக்கா? வாஷில் போடணும், அதுக்கு தான் வச்சுருக்கேன். எல்லாம் வாஷிங்க்கு போகும். என்னோடது வாஷ் பண்ணுவோம், உங்களோடது எனக்கு தெரியாது. கண்ணாடியில் இமேஜ் பார்த்தியா? கிருஷ்ணாவோட இமேஜ் தான். ப்ரே பண்ணிக்கோ. அதான் ப்ரே பண்ணிக்கோ. ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கக்கூடாது, நேராக பார்க்கக்கூடாது, கண்ணாடியில் பார்க்கணும். ஓகே. டுகு குட்டு காலையில் ஸ்கூலுக்கு எந்திக்கிறப்போ அவங்களோட ஒரே வேலை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. காலையில் எந்திக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் இந்த அவங்களோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணி விடுவேன். ஸ்ரீதர் வந்துட்டு சாக்ஸு, ஷூஸ் அதை மாட்டி விடுறது, அவ்வளோதான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டே பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்துட்டு குளிப்பாட்டி விட்டுருவேன். அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு என்ன ட்ரெஸ் போடணுமோ அதுவுமே போட்டு விட்டுருவேன். ஏன்னா அது காலையில் சில டைம் இந்த வின்டர் சீசன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். அண்ட் சம்மரில் வந்துட்டு பிள்ளைங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ காலையில் 2 பேரையும் அந்த டைமில் குளிப்பாட்டுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. அதனால் நைட்டே வந்துட்டு குளிப்பாட்டி விட்டுருவேன். அதே மாதிரி தான் டெய்லியும். ஒரு சில டைம் வந்துட்டு 2 தடவை கூட குளிப்பாங்க. சாயங்காலமும் குளிப்பாங்க, நைட்டும் குளிப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் அவங்க ஸ்வெட் லெவல் பொறுத்து இருக்கும். ஸோ இன்றைக்கும் அதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்துட்டு எல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். காலையில் ஏன்னா நமக்கு இன்றைக்கி பூஜைக்கான வேலையும் இருக்குது இல்லை. ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டுறணும். எதுக்குன்னா சித்திரை விஷயம்னாலே நம்ம கை நீட்டை வாங்கணும்ல. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது வரைக்கும் அவங்களுக்கு அது சமாதானம் ஆகாது. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் அம்மா அப்பாவோட இருக்கிறப்போ எனக்கு இந்த விஷுவலியே வந்து இந்த கை நீட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படா காசு கொடுப்பாங்க, எவ்வளோ கொடுப்பாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஜாஸ்தியாக என் தங்கச்சிக்கு ஜாஸ்தியான்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வலாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போவும் எனக்கு வந்து அது மாறவே மாறாது.
இந்த வருஷம் பிறக்கிறப்பவே எப்படா சித்திரை விஷு வரும், ஸ்ரீதர் எப்போ எனக்கு காசு கொடுப்பாரு, தித்யா ஆராதியா காசு கொடுப்பாரு, இதில் யாருக்கு ஜாஸ்தியாக கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேத்துக்கு போட்டி தான். இப்போ என் பிள்ளைங்க வந்துட்டு என்னை விட ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு முந்தின நாள் ஒரு 2-3 நாளாகவே சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னும் ஒரு 3 days தான், நானும்மா வந்துட்டு எவ்வளோ மணி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே, உனக்கு கொடுக்குறாரா எனக்கு கொடுக்குறாரான்னாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் வந்துட்டு மணி வாங்கிடணுங்கிறதுக்காக கடன் எல்லாம் சாமி கும்பிட்டு முடித்தோம். Happy New Year. I love you, baby. Wake up. How do you open it? I forgot yours. Come. Just kidding. Happy New Year. Love you. Happy New Year. எனக்குள்ளதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். என்ன மாமா என்வலப் இல்லையா? Happy New Year. So you have to make ஹாப்பி it. நியூ இயர் மூணுமா? How do you? ஃபர்ஸ்ட் நீ சொல்லு எவ்வளோ வந்து. 100. I made that envelopes. I want to see how much I have in it. I might have got. How much did I get? தேங்க்யூ மாமா. Thank you. லாஸ்ட் இயரோட தான் மாமி சேவ் பண்ணி வச்சோம். லாஸ்ட் இயர் கூட மாமி சேவ் பண்ணி தான் வச்சோம். I got 100. சரி மாமிகிட்ட கொடுத்துருமா பத்திரமா வச்சு. No, bro. ஏன்டா லாஸ்ட் டைம் நீ தொலைச்சிட்டல்ல, இந்த தடவை நான் பத்திரமா வச்சிருக்கேன் கொண்டா. No way. நானுமா காலில் விழுந்து கும்பிடு. தங்கம்மா வேண்டாம். கண்ணா வேண்டாம். பின்னாடி விளக்கு எனக்கு. Get up. Get up, சொல்லு. My turn. I did it! நல்லா இரு. தேங்க்யூ He's not ready, bro. கொண்டா, சாமி முன்னாடி வைக்கணும். கொண்டா மொய் கொண்டா. I can't. I'm gonna just go. கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறா. empty envelope என்ன கொடுப்போம்? சூப்பராக கை நிறைய கை நீட்டம் எல்லாம் வாங்கியாச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ கை நீட்டம் வாங்கினீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து லஞ்ச் வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்து போயிட்டேங்க. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்ரீதர் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ண போகிற டைமில் தான் எனக்கு வந்துட்டு லஞ்சுக்கான வீடியோ எடுக்கலையேன்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு கம்மியாக தெரியும். ஸோ பால் பாயசம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்துட்டு அவியல் இருக்குது, சாம்பார் இருக்குது, பப்படம் இருக்குது. டுகு குடுவும் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே லஞ்ச் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி பிரதோஷம் கூட இல்லையா, அதனால் நான் ஸ்ரீதருக்கு கூட எல்லாருமே வந்து அழகாக நியூ இயருக்கு நான் சாரீ கட்டியிருந்தேன். பாப்பாங்க 2 பேரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. நம்ம வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெரியவா கோயிலில் போயிட்டு சூப்பராக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. மறுபடியும் எல்லாருக்கும் ஸ்ரீமஞ்சு விலாக் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். எல்லாருமே நல்ல ஆயுசோட சந்தோஷமாக குடும்பத்தோடு நல்லபடியாக இருப்பீங்க. நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய்.